கிரிக் யுனைடெட் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சைடு நான் இப்படி இருக்கேன், அந்த சைடு அவர் அப்படி கிடக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத அவரே எழுப்பி கேட்போம். ஐயா ஐயா, மேட்ச் முடிஞ்சு சென்றீங்க, வணக்கம். இப்படி ஒரு இன்ட்ரோ கண்ணாடி எல்லாம் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்ணாடி எல்லாம் போட்டுக்கின்னு லான்ச்லாட் ஃபைனல் பாஸ்லாம் யாரும் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐய இந்த அங்கிள் அழுகுறாரு, இந்த மனநிலையில இருக்கிறாரு. கண்ணாடி அவுத்தா தார தாரையா கொட்டும். என் தலைவன் பூட்டியா கூட மான்செஸ்டர் யுனைட்டை வச்சு சந்தோஷமா இருக்கிறான். இந்த கிளப்பை வச்சுன்னு நான் படுறேன் பாரு ஒரு பாடு. அசிங்கப்பத்திதான் நீ ஆரம்பிங்க. கடந்த 6 வருடங்களாக அடி வாங்கி அடி வாங்கி போன மேட்ச்ல பும்ரா அடி வாங்கினதுக்கு அப்புறம் எதை கொடுத்தாலும் தாங்குவேன், அப்படி ஒரு அடிடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு எனக்கு. அதனால இந்த மேட்ச் நம்ம ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸை வெல்கம் பண்ணிடுவோம். கிரிக் யுனைடெட் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். கனத்த இதயத்தோட 2 மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் இன்னைக்கு இணையறோம். வாட் வென்ட் ராங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் கடந்த 2 மேட்சா கேட்டுட்டேன். இன்னைக்கு வாட் வென்ட் ராங்னு கேட்கல. ஏன், எதுக்காக எவ்ரிதிங் வென்ட் ராங், எதுக்காக இந்த அடி அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வரேன். தொடர்ந்து மேட்ச் ஆன் மேட்ச் பவுலிங் யூனிட் ஆக்சுவலா கடப்பார லைனப் அப்படின்னு சொன்னாங்க. சாண்ட்னர் இருக்காரு, போல்ட் இருக்காரு, ஷர்துல் தாக்கூர், தீபக் சஹர், பும்ரா, ஹர்திக் பாண்டியா. இந்த யூனிட் வச்சுமா இப்படி அடி வாங்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ், இந்த யூனிட் வச்சுக்கிட்டு தான் அடி வாங்குறோம். எல்லா மேட்சுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, முதல் மேட்ச் வான்கடையில 220, 2வது மேட்ச் டெல்லிக்கு அகேன்ஸ்டா ஒரு 164 தான் அடிச்சோம். அதிகமே போட்டு கொடுத்து அடி வாங்கணும். 3வது மேட்ச் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் உங்களுக்கே தட்டி 11 ஓவர் 150 அடிச்சாங்க. இன்னைக்கும் அதே அடி. என்னது, ஒண்ணு இல்ல அதேதான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கும் அதே அடி. ஆக்சுவலா நான் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணதை பார்த்து இன்னைக்கு 300 பிரீச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. பட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பங்காளியை விட 10 ரன் கம்மியா தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. கடைசியில கொஞ்சம் பவுலிங் போட்டு தேத்திட்டாங்க. பட் ஸ்டில் நாட் கெட்டபிள். 18 ரன்ஸ்ல இந்த லாஸ் அப்படிங்கிறது. பவுலிங் யூனிட் என்னதான் பண்ணிட்டு இருக்கு இது வரைக்கும். இந்த சீசன்ல ஒரு ஷாக்கிங் ஸ்டாட் ஒன்னு சொல்றேன். 4 மேட்சஸ் ஆடியாச்சு, பும்ரா இது வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்கல. பும்ராவை பார்த்து ஆடிடுறாங்க. ஓகே, எக்கனாமிக்கலா போல் பண்றாரு. இன்னைக்கு மற்ற பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது பும்ரா இஸ் குட். பட் பும்ராவுடைய 4 ஓவர்ஸ் ஆடிடுறாங்க. ஹர்திக் பாண்டியா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி உசுரை கொடுத்து போல் பண்ணிடுறாரு ஒரு சைட்ல. மற்ற பவுலர்ஸை எல்லாம் அடிச்சு டீம் ஸ்கோர் இவ்வளவு தேத்தி இருக்காங்க. 4 ஓவர் ஆஃப் பும்ரா, அதை விட்டுருங்க. மீதி 16 ஓவர் அடிக்கிறது தான் மும்பை இந்தியன்ஸை டார்கெட் பண்றோம் அப்படின்னு வச்சு பொழந்துட்டாங்க. இன்னொரு விஷயம், மயங்க் மார்க்கண்டேவுடைய எக்கனாமி இந்த சீசன்ல எவ்வளவுங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? ரவுண்டா சொல்லணும்னா மொதல் மேட்ச்ல 1 ஓவர் போட்டாரு 16 19. டெல்லி கூட 2 ஓவர் போட்டாரு 32. இன்னைக்கு 2 ஓவருக்கு 40. கூட்டி வச்சு பார்த்தா 6 ஓவருக்கு என்ன 32 40 72 ஒரு 19. 5 ஓவர் போட்டு 91 19ன்னு நினைக்கிறேன். அந்த 19 ரன் 18 ரன் தான் இந்த மேட்சோட டிஃபரன்ஸே. ஆக்சுவலா கொடுமை என்ன தெரியுமா, இந்தியன் ஸ்பின்னர்னு இருக்கிற ஒரே ஆளு மயங்க் மார்க்கண்டே மட்டும்தான். 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர் இருக்காங்க. வில்ஜாக்ஸ் ஆளே காணும். இன்னும் வந்துட்டாரா வில்ஜாக்ஸ் வெக்கேஷன் சுத்தின்னு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். பிரான்ஸ்ல இருக்காரு, தகவல் தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் சொன்ன மாதிரிதான் தமிழ் தலைவாஸ் கெதியே தான். அங்கேயும் ஒருத்தர் வராம சுத்தடிச்சு இருந்தாரு. எங்கேயான்னு கேட்டுட்டே இருந்தோம். இங்கேயும் ஆர்மில இருந்தாரு. இவரு எங்க இருக்கிறாரு? ஊத்தின்னு இருக்கிறாரு. வருவாரு, பழி வாங்குறாரு. தோக்கடிச்சிங்கல்ல, நான் வான்கடைக்க வரமாட்டேன் போங்கடா அப்படிங்க. வான்கடையில வச்சுதானே செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காரு. சோ இந்த பவுலிங் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மட்டமா இருக்கு. பவுலிங் ரொட்டேஷன்ஸ்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் தான் இப்படி அப்படிங்கிற மாதிரி சீசனுக்கு 1-2 மேட்ச் இப்படி போல் பண்ணுவாங்க. பட் சுத்தமா பவுலிங் லைனப்ல ரிதமே கிடையாது. நீ பேக்கப் பவுலர்ஸை வச்சுதான் யூஸ் பண்ணணும். நம்ம ட்ரெண்ட் போல்ட் முன்னாடி ஒரு கன்சர்ன் நம்ம பேசியிருந்தோம். ஃபார்ம்லயே கிடையாது. SA20 பார்த்தவங்களுக்கு தெரியும் ட்ரெண்ட் போல்ட்டுடைய ஃபார்ம் என்னன்னு. வச்சு பொழந்தாங்க அங்கேயும். இங்கேயும் ட்ரெண்ட் போல்ட் அதே தான். இஸ் நாட் த ஓல்ட் பிரைம் ட்ரெண்ட் போல்ட். அவர் ட்ரெண்ட் போல்ட்டை கண்டிப்பா நம்ம மாத்தியே ஆகணும். அவருக்கு பதிலா அஸ்வினி குமார் உள்ள எடுத்துட்டு வந்தீங்கனாலும் சரி,
கார்பின் பாட்ஸை வச்சு நான் இன்னும் பேட்டிங் லைனப் டெப்த் இன்னும் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவரை எடுத்துட்டு வந்தீங்கனாலும் சரி, அஸ்வின் குமார் இல்ல வேற ஏதோ இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துட்டு வந்து மயங்க் மார்க்கெண்டேக்கு பதிலாக அல்லாஹ் ஹசன்ஃபரை உள்ள கொண்டு வந்து போத் சாண்டர் அண்ட் அல்லாஹ் ஹசன்ஃபர் ஆட வச்சாலும் சரி, வில் ஜாக்ஸ் ஒருவேளை உள்ள வந்து வில் ஜாக்ஸ், ரயன் ரிக்கில்டன், சாண்ட்னர் அண்ட் ரூதர்ஃபோர்ட் இவங்க 4 பேரை வச்சு நீங்க போனீங்கனாலும் சரி, ரோஹித் சர்மாவுக்கு இன்னைக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. அடுத்த மேட்ச் ரோஹித் சர்மா இல்லைங்கிற பட்சத்துல வின்டன் டிகாக், ரயன் ரிக்கில்டன், ரூதர்ஃபோர்ட் அண்ட் சாண்ட்னர் இப்படி போனீங்கனாலும் சரி, எங்களுக்கு போல்ட்டு நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். இன்கிரெடிபிளா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் இந்த சீசன்லயும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த SA20லயும் சரி, இட்ஸ் நாட் இன் இஸ் பிரைம். போட்டு பொழக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஸ்விங் ஆகல அப்படின்னா தீபக் சஹரும் ட்ரெண்ட் போல்ட்டும் வேலைக்கே ஆகாது. அந்த சைடு புவனேஸ்வர் குமார் ஒரு ஸ்விங் பவுலர் தான், ஆனா அவர் பெர்ஃபெக்டா போல்ட் பண்ணாரு. ஸ்விங் இல்லை அப்படின்னாலும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட், வேற ஒரு இடத்துல கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்தாரு. ஸ்விங் மட்டும் அவர் பண்ணல, அந்த பேச வச்சு அவர் அடிச்சாரு, வேரி பண்ணாரு, நிறைய வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணாங்க. இங்க ஸ்விங் கிடைக்கல அப்படின்னா 2 பவுலர் அவுட் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மற்ற டீம்ஸ் நீங்க ஸ்குவாட் எப்படி செட் பண்ணிருக்காங்கன்னா, வேரியேஷன்ஸ் கொடுக்குற பவுலர், உங்களுக்கு ஸ்லோவர் பால்ஸ் போடக்கூடிய பவுலர், ஸ்லோ பவுன்சர்ஸ் போடக்கூடிய பவுலர், துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் வச்சு ரயன் பராக் மாதிரியான ஒரு கேப்டன் வந்து மேட்சை வின் பண்றாரு. அப்படிங்கும் போது ஐபிஎல் ஹஸ் எவால்வ்டு. பேட்டர்ஸுக்கான ஐபிஎல் இருந்த ஐபிஎல் வந்து இட் ஹஸ் சேஞ்ச்டு டு எ பவுலர் ஹூ இஸ் bowling இன்டெலிஜென்ட்லி, பிரில்லியண்டா போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் கையில மாறிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் அந்த பழைய டெம்ப்ளேட்டே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தே நாட் சேஞ்ச். நீங்க வந்து ஸ்டார் பவுலர்ஸ் உங்களுக்கு டீம் ஆன் பேப்பர் பார்க்கும்போது அப்படியே சூப்பர்வா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ், கான்ட்ரிபியூஷன்ஸ், ரிசல்ட்ஸ் வரலையே. அப்படிங்கும் போது, ஏன்னா பேட்டிங் வந்து இந்த டீமோடைய பேட்டிங்கை நான் வந்து குறை சொல்லவே மாட்டேன். 4 மேட்சஸ்ல அந்த டெல்லி மேட்சை மட்டும் நீங்க விட்டுருங்க, அந்த பிச்சு அந்த கண்டிஷன்ஸுக்கு தான் அடிக்கல. பட் அந்த 4 மேட்ச்லயும் பேட்டிங்கை நான் குறை சொல்லவே மாட்டேன். போன மேட்ச் ஹர்திக் பாண்டியா ஒன்று சொல்லியிருந்தாரு, எங்க பவுலர்ஸ் அப் டு த மார்க் நாங்க பிளான் பண்ண மாதிரி பவுல் பண்ணல அப்படின்னு. அதே தான் இன்னைக்கு நானும் சொல்றேன். ஏன்னா அவரு உயிர் கொடுத்து பவுல் பண்ணாருங்க கேப்டனு. பும்ரா ஒரு சைடு பவுல் பண்ணாரு, அவரு ஒரு சைடு பவுல் பண்ணாரு. ஒரு கேப்டன் லெட் பை அன் எக்ஸாம்பிள். கடைசி ஓவர் மட்டும் கொஞ்சம் சொதப்பிச்சு, பட் 3 ஓவர் சூப்பரா பவுல் பண்ணி கொடுத்தாரு. அப்படிங்கும் போது மற்ற பவுலர்ஸ் எல்லாம் ஏன் ஸ்டெப் அப் பண்ணல அப்படிங்கறத ஒரு கேள்வி. உங்களுக்கு வந்து இந்த பவுலிங் லைனப் வச்சே நான் கேள்வி கேட்டுறேன். பவுலிங் லைனப் எப்படி இருந்துச்சு, கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கறத உங்களுடைய ஒரு இதா இருக்கும், உங்களுடைய ஒரு முடிவா. இந்த பவுலிங் லைனப்பை பத்தி எனக்கு மனசே விட்டு போச்சு. எந்த ஒரு சீனியர் பிளேயரும் பேட்சுக்காக விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல. ஓப்பனா சொல்ல போனா ஏன் இந்த டீம் இந்த அளவுக்கு தோக்குதுன்றது காரணமே இதுதான். எந்த ஒரு பிளேயருமே முன்னாடி ஒரு காலத்துல ஆடினாங்க, இந்த ஒரு டீம் அந்த உசுரை கொடுத்து விளையாடுச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி உசுரை கொடுத்து விளையாடுற ஆளும் இல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடையும் இவங்க காட்ட மாட்டுறாங்க. டை அட் த ஃபீல்ட் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இவங்க கிட்ட இல்லவே இல்லை சுத்தமா. லெத்தாஜிக்கான மனநிலையில இருக்கிறாங்க. ரன்னு போதா போகட்டும் அந்த மாதிரியான மனநிலை இருக்கிறாங்க. நீங்க டாஸை வின் பண்ணி நீங்க வந்து சேசிங் எடுக்கிறீங்க, உங்க சேசிங் டெம்ப்ளேட்னு தெரிஞ்சிடுச்சு. மேட்சுக்கு மேட்ச் 240 உங்களால கொடுக்க முடியுதுன்னா அதை திருப்பி அடிக்கிற பேட்டிங் உங்ககிட்ட இருக்குதான்றதை நீங்க அசஸ் பண்ணீங்களா? இந்த டீமால 220 தான் அதிகபட்சம் புஷ் பண்ணி சேஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல சேஸ் பண்றது கஷ்டம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பட்டிட்டார் 200 ஸ்ட்ரைக்கர் மேல ஆடி இருக்காரு, சால்ட் 200 ஸ்ட்ரைக்கர் மேல ஆடி இருக்காரு. அங்க இந்த மேட்ச் ராஜஸ்தான் மேட்ச்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடினாரு, சூரியவன்ஷி 300 ஸ்ட்ரைக் ரேட், சாரி 270 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட ஆடினாரு. டீமுக்கு டீம் இங்க 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 150 ஸ்ட்ரைக் ரேட், சூரியகுமார் யாதவ் 150 ஸ்ட்ரைக் ரேட், ரிக்கல்டன் 150 180 இல்ல. அது பெரிய கன்சர்ன். திலக்குக்கு சுத்தமா படல. இப்ப இருக்கிற இதுக்கு ரதர்ஃபோர்டு திலக் இடத்துல வந்திருந்தா இந்த மேட்ச் எப்படி வேணா மாறி இருக்கும். இப்போதைக்கு பேட்டிங்ல நல்லா இருக்கிறது நமந்தீரு, இவரு ரதர்ஃபோர்டு. அவங்க 2 பேர் தான் எனக்கு ப்ராமிசிங்கா தெரியுறாங்க. ரோஹித் சர்மா விளையாடல. ரோஹித் சர்மா 2 ஃபார்மேட் ஆடல. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒரு டீமா அவங்க புது பேட்ஸ்மேன்ஸ் உள்ள கொண்டு வந்து இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து புதுமுகம் வைபவ் சூரியவன்ஷி 3 வருஷத்துல உள்ள வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பிளேயரா ஆயிருக்க பிளேயர்ஸ் பாருங்க. ராஜஸ்தான்ல ஜுரல் அந்த மாதிரி வந்திருக்கிறாரு.
சூரியவன்ஷி வந்திருக்கிறாரு, ஆர்சிபில இருந்து படிட்டார் வந்திருக்கிறாரு, படிக்கல் வந்திருக்கிறாரு, படிக்கல் ஆகிட்டு ஃபார்ம் அவுட் ஆயிட்டு இப்ப ஆர்சிபில வந்து திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்திருக்கிறாரு. ரஜத் படிட்டார் நம்ம எடுத்துப்போம். சிஎஸ்கேல அந்த மாதிரி ஆயுஷ் மாத்ரே, புதுசு புதுசா பிளேயர்ஸ் வராங்க. சன்ரைசர்ஸ்ல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்திருக்காரு, அனிகேத் வர்மா வந்திருக்காரு. எல்எஸ்ஜில இப்போ ரீசெண்டா அவரு அன்னைக்கு கூட அடிச்சு கொடுத்தாரு முகுல் சௌத்ரி வந்திருக்காரு. ஜிடில இருந்து சாய் சுதர்ஷன் ரா டேலண்டா எடுத்துன்னு வந்து வந்தவர். கேகேஆர்ல இருந்து ரகுவன்ஷ் வந்திருக்காரு. நீங்க அந்த மாதிரி பேட்ஸ்மேன் யாரு நீங்க காட்டியிருக்கீங்க? எஸ்டாப்ளிஷ் பண்ண பிளேயர்ஸ காட்டிருக்கீங்க கடந்த ஒரு 5 வருஷத்துல. கடந்த 5 வருஷத்துல நீங்க ஒரு பிளேயர்னு குரூப் பண்ணி அவரு வந்து திலக் வர்மா இல்ல காட்டினவங்க எல்லாம் இப்ப மத்த டீம்ல போயிட்டு ஆடிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன் கிறிஸ்டின் ஸ்டப்ஸ், உங்களுக்கு இவரு ரொமாரியோ ஷெப்பர்டு ஓவர்சீஸே நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்தியன் பிளேயர்ஸும் நிறைய ஆடி இருக்காங்க. ஆக்சுவலா இவரு கிறிஸ்டின் ஸ்டப்ஸ், நேஹல் வதேரா, ரமன்தீப் சிங், நேஹல் வதேரா. நானு இல்ல அந்த வதீராவும் சரி ரமன்தீப் சிங்கும் சரி ஓகே டு லெட் கோ. நம்ம சில நேரம் எல்லா பிளேயர்ஸும் நம்மளால தக்க வச்சுக்க முடியாது. அங்க போய் அவங்க குரூப் ஆக்கிட்டோம். கேம் டைம் நீங்க கிடைச்சிருக்காது. வதீரா ஓவர் நமந்தீப் அந்த ஒரு டாபிக் முடிஞ்சு போச்சு. வதீரா அவரோட பார்த்து அவர் போயிட்டாரு. ரமன்தீப் சிங் நம்ம மேபி ஃபியூச்சர்ல கிராஸ் ஆகலாம், லைக் சூரியகுமார் யாதவ் மாதிரி. அது நமக்கு தெரியாது. ஆகாஷ் மதுவால், மதுவால் இந்த சென்ஸ் நான் மதுவாலும் வந்து நான் இதே ஃபார்மேட் அந்த இந்தியன் பிளேயர் அந்த டீம் அந்த டைம்ல இந்த இந்தியன் பிளேயர்ஸ் ஓகே டு லெட் கோ. அது வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃபாரின் பிளேயர்ஸ்ல நான் வந்து கண்டிப்பா எனக்கு டெவால் பிரேவிஸை இழந்தது என்னால ஒத்துக்க முடியாது. நமக்காக கிறிஸ்டின் ஸ்டப்ஸ் பெருசா பண்ணல. ஹி காட் அ சான்ஸ் தேர், ஓகே அது அப்படியே போயிடட்டும். வி கெப்ட் ஃபெய்த் இன் டிம் டேவிட். ஆனா டிம் டேவிட் நமக்காக பே ஆஃப் பண்ணல. அங்க போயிட்டு நல்லா பண்றாரு. ஷெப்பர்டுக்கு ஒரே ஒரு சீசனோட நம்ம வந்து ட்ரஸ்டை இழந்துட்டோம். இங்க வந்து பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸை நீங்க உள்ள கொண்டு வர்றது மட்டும் உங்களுக்கு இது இல்லை, நீங்க குரூம் பண்ணி இது பண்ணும். மும்பை இந்தியன்ஸ் ஒரு காலத்துல பட்டறை மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பட்டறையில இருந்து பிளேயர்ஸ் வராங்களா? வருஷத்துக்கு வருஷம் மஹேலா ஜெயவர்தனேவை தான் நான் கேட்கறேன். ரூம் பண்ணி எத்தனை பிளேயர்ஸ் அவர் வந்து யூனிட்குள்ள கொண்டு வந்து விளையாட வைக்கிறாரு. ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சிருக்காரு. மலிவார் வச்சிருக்காரு, மயங்க் ராவத் வச்சிருக்காரு. ஏன்னா வேற வழி இல்லை உங்களுக்கு. நீங்க 2028ல நீங்க கண்டிப்பா இந்த இப்ப ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் நீங்க உங்களால ரோஹித் சர்மா உங்களுக்கு நிலத்தன்மை கிடையாது. சேம் சிச்சுவேஷன் இப்ப எனக்கு சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்து வருமோன்ற பயம் எனக்கு வருது. சூரியகுமார் யாதவ் அட் 36 to 37 அவரால் ஹோல்ட் அப் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. இன்னொன்னு ஏஜிங் ஸ்குவாடா வேற ஆகின்னு வராங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய டிராபேக், தே ஆர் ஹேவிங் தட் அரகன்ஸ். நான் வந்து டாஸை எடுத்தா சேஸ் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அரகன்ஸ். 2024 இருந்து ஒரு ஸ்டாட் சொல்றேன். இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் 19 தடவை டாஸை வின் பண்ணி சேசிங் எடுத்திருக்காங்க. அதுல 7 தடவை தான் ஜெயிச்சே இருக்கிறாங்க. 200+ மேல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஜெயிச்சதுன்றது ஒரே ஒரு தடவை தான். அதிக தடவை கன்சீட் பண்ணி இருக்கிறாங்க 200க்கு மேல. கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ஒரு 11 தடவை 12 தடவை 200க்கு மேல கன்சீட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சே இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நான் அன்னைக்கே சொன்னதுதான், வேணாம் நம்ம டிஃபெண்டிங்ல பாத்துப்போம், ஒரு ரன்னை போட்டு அடிச்சிருவோம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. நீங்க ஆர்சிபி என்ன பண்ணாங்க, 240 அடிச்சாங்க. 240 எப்படி டிஃபெண்ட் பண்ணாங்க? ஊறாப்பட்ட பவுன்சர், ஸ்லோ பவுன்சர் போட்டாங்க. ஊறாப்பட்ட இது வைடியாக்கஸ் லைன்ல போட்டாங்க. அடிக்கிறதுக்கு ரூமே தரல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் பின்னாடி ரன் இருக்குதுன்னு. இவங்க அந்த பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் சுத்தமா சொதப்புறாங்க. வைடியாக்கஸ் போடுறாங்க, ஸ்பின்ல வேரியேஷன் காட்டுறாங்க. மார்க்கண்டே ஒரு 6 போன உடனே மறுபடியும் விட்டு எரியறாரு என் கடமைக்கேன்னு. இப்படி போட்டா எங்கிட்டு ரன்னை நீங்க கட்டுப்படுத்த முடியும்? யாரும் போய் பேசவும்லாம் மாட்டுறாங்க. அவங்க மாட்டுன்னு போ 3 பால் போடு போ. ஒரு ஷட்டவுன் ஒரு சாண்டர் போடுறாரு, 5 ரன் வருதுன்னு. அதை வச்சு கேபிட்டலைஸ் பண்ணி நீங்க மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ண பாப்பீங்களா? இல்ல 3 6 கொடுத்து மொத்தமா சாண்டர் போட்ட உழைப்பிலே மண்ணள்ளி போடுவீங்களா? அக்ரிகேட் உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடும். நீங்க கஷ்டப்பட்டு சாண்டர் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. ஹர்திக்கோட கேப்டன்ஷிப் சில நேரம் பத்தட்டிக்கலா இருக்குது. இந்த அளவுக்கு அவர் வந்து அந்த ஓவர் வந்து ஒண்ணு அவரு போட்டிருக்கணும், இல்லையா சர்ஜித் தாக்கருக்காக கொடுத்துருக்கணும். மார்க்கண்டேவுக்கு ஓவர் கொடுத்தீங்க, 20 ரன் வந்துச்சு. ஏன் மார்க்கண்டே 11ல எடுத்ததுனால அவருக்கு 2 ஓவர் கொடுக்கணும்னு அவசியமா? அவர்தான் போட்டு பிரிக்கிறாங்க. அதுவும் ரஜத் படிட்டார் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கண்டே கொடுத்தீங்க பாரு. அடே புல்லரிச்சு
அங்கேயே மேட்சை இவங்க விட்டாங்க. 240 சேஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்களும் கடமைக்குன்னு 2 4 போனாலும் 12 ரன்னை தாண்டல. அதை பாத்தீங்களா? ரிக்வயர் ரேட் 15 இருக்கும்போது டாட் பால், கூறப்பட்ட டாட் பால். நம்ம இன்னிங்ஸ்ல எத்தனை டாட் பால் நம்ம பார்த்தோம்? ஒரு ஓவருக்கு ஒரு 4 பறந்துச்சு, ஒரு 6 பறந்துச்சு. டாட் பாலே இல்லாம அவங்க அசால்ட்டா அடிச்சுன்னு இருந்தாங்க. நம்மளோட பவர் பிளே எக்கனாமி கிட்டத்தட்ட நான் எவ்வளவு இருக்குதுன்னா 2025 இருந்து, அதுவும் இந்த மாதிரி 200 டாஸை வின் பண்ணி கேசிங் எடுத்து 200 ரன்னுக்கு மேல அடிக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம எக்கனாமி வந்து கிட்டத்தட்ட 14 கிட்ட இருக்குது. அதாவது 6 ஓவருக்கு 84 ரன் கொடுக்கணும். இப்படி மாதிரி ஒரு ஸ்டாட்டை வச்சுக்கின்னு நம்மளால ஜெயிக்கிறதுக்கு இது பண்ணணும். இன்னொன்னு பிளே ஃபார் த பேட்ச். நான் படிச்சு நான் சொல்றேன், நானு பேட்சுக்காக விளையாடுங்க. இப்ப இருக்கிற ஐபிஎல்ன்ற செட்டப் ஃபுல்லா மாறிடுச்சு. ஃபுட்பால் கல்ச்சரே வந்துருச்சு. பேட்சுக்காக ஆடுற பிளேயர்ஸை கண்டுபிடிச்சு இது பண்ணுங்க. இங்க இருந்து இந்தியா போயிட்டா டீம் ஐபிஎல்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்டிங் கேமா எடுத்துக்கினீங்கன்னா இன்னைக்கு வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இங்க இருக்கிற ஃபேக்டர்ல வந்து ரோஹித்தா இருந்தாலும் சரி, சூர்யாவா இருந்தாலும் சரி, இப்ப எமர்ஜிங் பிளேயர்ஸா இருக்கிற திலக்கு, பாண்டியா எல்லாருமே அந்த இன்டர்நேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு அதிகமா தெரியுது. பிரான்சைஸ்ன்றது அவங்களுக்கு வந்து முக்கியமானு கேட்டா அவங்களுக்கு ஓரளவு தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியுது. மத்த டீம்ல எல்லாம் இந்த ஒரு ஃபார்மேட் மட்டும் தான் அவங்களுக்கு. ரஜித் பட்டிதாருக்கு வந்து அவருக்கு டொமஸ்டிக் இருக்குது. இங்க ப்ரூவ் பண்ணாதான் அவருக்கான கதவுகள் எந்த அளவுக்கு அவருக்கு திறக்க முடியும் தெரியும். பஞ்சாப்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே அன்கேப்டு பிளேயர்ஸா இருக்கட்டும், செகலா இருக்கட்டும், ஏன் ஸ்ரேயாஸா இருக்கட்டும், ஸ்ரேயாஸுக்கு ஓடிஐ கதவுகள் இருக்குது. இருந்தாலும் ஓங்கி தட்டினாதான் சத்தம் கேட்கும்ன்றது அவருக்கு தெரியும். பஞ்சாபுக்கு அவங்க அதை சரியா செய்யறாங்க. ஐபிஎல்ன்றது மோர் தென் பிளாட்ஃபார்ம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போனதுக்கு அப்புறம் மோர் தென் பிளாட்ஃபார்ம்ன்றது காலம்லாம் முடிஞ்சிருச்சு. ஐபிஎலுக்குன்னு நீங்க ட்ரூவா நீங்க உங்க எஃபர்ட்டை போட்டு நீங்க ஆடணும். ரோஹித் கிட்ட ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தோம். ஆனா ரோஹித் டெலிவர் பண்ண மாட்டுறாரு. இன்னொன்னு, ரதர்ஃபோர்ட் அடிக்கிறத பார்க்கும்போது ராபின் மின்ஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தோணுது. ஒன் ஆஃப் ராபின் மின்ஸ் ஆர் மயங்க் ராவத். ஏன்னா இந்த செட்டப் வச்சுக்கின்னு உங்களால 240 சேஸ் பண்ற வாய்ப்புன்றது ஒரு துளி கூட கிடையாது. இல்லையா? சென்ட் பண்ணுங்க. இல்ல, நான் வந்து என்டையர் டீமையே நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த மேட்ச் ரோஹித் சர்மா ஆடுவாரா அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்துட்டு இப்போ ஓப்பனிங்னு பாத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் திலக் வர்மா மேபி மேல எடுத்து ட்ரை பண்ண, வேற ஆப்ஷனே கிடையாது. ஐ திங்க் ஓப்பனிங் ஆப்ஷனே கிடையாது. குவிண்டன் டிகாக் மட்டும்தான் இருக்காரு. அதுவும் நீங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ராபின் மின்ஸ் ஓபன் பண்ணுவார். ராபின் மின்ஸ் வந்து பினிஷிங் இப்ப ஆடின்னு இருக்கிறாரு. ஒரு மேட்ச் கொடுத்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், ராபின் மின்ஸ் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட போகலாம். ஏன்னா மின்ஸ் நல்ல பிளேயர். அவருக்கு அந்த 2 மேட்ச் சரியா படலன்னு அவர் உட்கார வச்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல இந்த 2 மேட்சோட இம்பாக்ட் கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல இருக்கும். பிளேயிங் 11 மினிமம் பவுலிங் யூனிட்டையாச்சும் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அஸ்வினி குமார் எடுத்துட்டு வரதா இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாரும் தலை குனிஞ்சு போன மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் தலை குனிஞ்சு நிக்கிற பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் வந்தோம். அதான் சொல்றேன், பேட்டிங் கடைசியில ரதர்ஃபோர்ட் உயிரை கொடுத்து ஆடுறாரு. மேட்ச் கைவிட்டு போகுதுன்னு தெரிஞ்சு கூட போன மேட்சும் அடிச்சாரு. 24 ரன்ல தான் டிஃபீட். இந்த மேட்சும் 18 ரன்ல தான் போச்சு. கடைசி ஓவர்ல 26 ரன் என்னமோ அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி 2 ஓவர் முன்னாடி ஒரு 2-3 சிக்ஸர்ஸ் எல்லாம் காட்டினாரு. ரதர்ஃபோர்டு மட்டும்தாங்க ஒரு இடத்துல நின்று ஆடுறாரு. அவரு ஒரு 2 ஓவர் முன்னாடியே ஒரு 2 பேட்டர் முன்னாடியே வந்திருந்தாங்க. நம்பர் 4ல ஆடி இருந்தாரு ஜிடிக்கு ஆடுற மாதிரினா கேம் எப்படி வேணாலும் மாத்தி விட்டுருக்கலாம். அதே மாதிரி எப்படி சொல்றது, இன்னுமே ஒரு 2-3 பிளேயர் டாப்ல சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு டார்கெட் சேஸபிள் தான். பட் ஸ்டில் நிறைய கன்சர்ன் இருக்கு. பவுலிங் யூனிட்லயும் சரி, பேட்டிங் ஆர்டர்லயும் சரி, அப்ரோச்சை மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ டீம் வந்து என்டையர் டீமே வந்து இப்ப வில்ஜாக்ஸை விட்டுருங்க, இப்போ மற்றபடி என்டையர் டீமே சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா ரோஹித் சர்மா பிளேஸுக்கு நீங்க சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவோ இல்ல ராபின் மின்ஸோ அப்படி ட்ரை பண்ணலாம். 3 and 4 திலக் வர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவையான டச்லயே இல்ல. மும்பை இந்தியன்ஸ் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணுவாங்க. ஒரு 2016 or 2017 அந்த டைம்ல பொலார்டுக்கு வந்து பேட்லேயே பால் பண்ண பொலார்டு தொடர்ந்து சொதப்பிட்டே இருந்தாரு. ஸோ பொலார்டை ரெஸ்ட் பண்ணிட்டு அவர் எங்கேயோ ட்ரிப் மாதிரி எங்கேயோ வெளியே அனுப்பிச்சிட்டு தே ஹவ் ரிப்ளேஸ் சம் பிளேயர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மொமெண்டம் வந்தாங்க. டீம்ல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க. ஐ திங்க் பென் கட்டிங் அந்த சீசன் ஆடினார்னு நினைக்கிறேன் பொலார்டு இல்லாத டைம்ல.
2018 நினைக்கிறேன். 18 எஸ். 18 அந்த டைம் அந்த மாதிரி திலக் வர்மாக்கு இப்ப பேட்டிங்கே வரல அப்படிங்கும் போது ஒருவேளை ராபின் மின்ஸ் அந்த இடத்துலயோ இல்ல மலைவேற அந்த இடத்துலயோ அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த 2013 அப்படிதான் முதல் இந்த 6 மேட்ச்ல ரிசல்ட்ஸே வராதப்போ சச்சின் டெண்டுல்கர், ரிக்கி பாண்டிங் எல்லாம் உட்கார வச்சுதான் ரோஹித் சர்மா தலைமையில ஒரு யங் டீமை பில்ட் பண்ணாங்க. அதுலதான் ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா எல்லாம் உள்ள வந்து ஒரு 2-3 மேட்ச் சான்ஸ் கிடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீம் அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் மும்பை இந்தியன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா அடுத்த மேட்ச்ல இருந்து? ஒரேடியா பண்ணுவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது. மேபி ரோஹித் வந்து விளையாடலன்ற பட்சத்துல ஒரே ஒரு பிளேயர் வேணா உள்ள கொண்டு வராங்க. எய்தர் ஆஃப் மயங்க் ராவத், ராபின் மின்ஸ், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களோட ரோலும் நான் ஸ்பெசிஃபைடா சொல்லிடுறேன், கீழே தான் வருவாங்க. ரத்தர்ஃபோர்டு இல்ல ரத்தர்ஃபோர்டுக்கு முன்னாடி இல்ல ரத்தர்ஃபோர்டுக்கு பின்னாடி, இந்த மாதிரிதான் அவங்களுக்கான இன்னொரு விஷயம், நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி நமன்தீர் ஓபன் பண்ணி பார்த்திருக்கோம். ஒரு நமன்தீர் கேன் ஓபன். அப்படி இருக்கும்போது நமன்தீர் மேல அனுப்பிச்சிட்டு ராபின் மின்ஸ் கீழே அனுப்பலாம். அப்படியே ஒரு சான்ஸும் இருக்கு. அப்படியே பவுலிங் யூனிட் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ மயங்க் மார்க்கண்டே சுத்தமா ஃபார்ம்லே இல்ல. ரகு சர்மா இருக்காரு, அவரை எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இன்னொரு ஸ்பின்னர் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க, ரகு சர்மா இருக்காரு, பட் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மும்பை அந்த ரிஸ்க் எடுப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கும் போது, காம்பினேஷன் செட் ஆகல அப்படிங்கும் போது கண்டிப்பா ரிஸ்க் எடுப்பாங்க. 1-2 சேஞ்சஸ் ஆச்சு இருக்கும். அந்த சேஞ்சஸ்ல ஒன்னு ரோஹித் சர்மாவுடைய பிளேஸ், 2வது ஆப்ஷனா நான் வைக்கிறது இந்த ஸ்பின்னர் பிளேஸ். அப்படி இல்லைன்னா காம்பினேஷன், ஓவர்சீஸ் காம்பினேஷனை மாத்தி போத் அல்லாஹ் சல்ஃபர் அண்ட் மிச்சல் சாண்ட்னர் 2 பேருமே ஆடணும். இன்னொரு பிளேஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டோடைய ஒரு பிளேஸ், ஷார்துல் தாக்கூருடைய ஒரு பிளேஸுமே நான் சொல்லுவேன். பட் ட்ரெண்ட் போல்ட்டோடைய ஒரு பிளேஸுமே நமக்கு குரூஷியலா இருக்கு. ஏன்னா ஷார்துல் தாக்கூர் ஒரு மேட்ச் ப்ரூவ் பண்ணாரு. ஸோ போல்ட்டோடைய பிளேஸ் அவருமே எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு காபின் பார்ஷோ இல்ல அஸ்வினி குமாரோ, முகமது இசார்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, ஹூ கேன் போல் அரௌண்ட் 150 அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். 145ல கிளிக் பண்ணுவார் அப்படிங்கிறது. சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே யாரோ ஒருத்தருக்கு. நான் வந்து ஒரு 3 சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறேன் நெக்ஸ்ட் கேம்ல. கேக்குதா? கேக்குது ப்ரோ. 3 சேஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ்ன்றதை விட டீமோட மைண்ட் செட்டை ஆட்டிடியூடும் மாத்தணும். ரோஹித் கேப்டனா இருக்கும்போது ஒரு ஆட்டிடியூட் ஒண்ணு இருக்கும். அந்த ஆட்டிடியூட் வந்து என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், டை டில் தி எண்ட், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். அவர் ரோஹித் ஒரு மாதிரி சேலஞ்சிங்காவே இது பண்ணுவார், அப்ரோச்சே அவர் கொண்டு போவார். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருக்கட்டும், வாக்கடை வந்தா முடிஞ்சா தொட்டு பாத்துக்க, முடிஞ்சா ஜெயிச்சுக்க, அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட டீமை வழி நடத்துவார். பாண்டியா கிட்ட அந்த ஒரு ஆட்டிடியூடு தான் வேணும். அவர்கிட்ட அந்த ஒரு இது இருக்குது, அவரால் அதை இது பண்ண முடியும். பஷில் கேமராஸ் அவர் சுத்தி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவர் அந்த ஆட்டிடியூட வெளியே காட்டிக்க மாட்டுறாரு. யூ ஹேவ் டு டாமினேட் தட், என்ன சொல்றது, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமா அவர் டாமினேட் பண்ணி சரியான ஒரு இதுல இது பண்ணணும். இன்னைக்கு ஷர்துல் தாக்கூர் சண்டை போட்டு ஒரு ஃபீல்டரை வந்து முன்னாடி கொண்டு வருவார் அவர் விக்கெட் எடுத்த ஓவர்ல. ஹர்திக்கு அங்கேயே ஃபீல்டர் இருக்கட்டுமே. கரெக்டா என்ன ஆகும்னா, ஹர்திக் சொன்ன இடத்துலதான் அந்த பால் பவுண்டரிக்கு போகும். ஹர்தில் அவ்வளவு சண்டை போட்டு உள்ள கொண்டு வராத வராமலே இருந்திருந்தா அந்த இன்னொரு விக்கெட், எக்ஸ்ட்ரா விக்கெட் கிடைச்சிருக்கு, பண்டாரோட விக்கெட். பாண்டியா அந்த மாதிரி பவுலர்ஸுக்கு சில நேரம் இறங்கி போறது வந்து சரியா எனக்கு படல. எல்லா நேரமும் இந்த செட்டப்பை நீ போடு, கரெக்டா நீ போடுன்னு அவரு பவுலர்ஸை கைட் பண்ண மாட்டார். ரோஹித் ஏன் டிஃபர் ஆனார்னா, யங் பவுலர்ஸுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா இந்த டிராப் பண்ணி இப்படி போடு, விக்கெட்டுக்கு நான் உனக்கு செட் பண்றேன். அவர் ஃபீல்டை செட் பண்ணி செட் பண்ணிட்டு பவுலர் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண சொல்லாரு. ஜூனியரா இருந்தாலும் சீனியரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாதிரி டாக்டிக்கலா விளையாடுவாரு. இவர் பாண்டியா கிட்ட அந்த மாதிரி இருக்க மாட்டேது. அதுதான் கேப்டன்சி கன்சர்னையும் நான் பாக்குறேன். நான் இங்க இருந்து பாண்டியா தன்னால பவுலிங்ல எல்லாமே பண்ணி கொடுத்தாலும் மத்தவங்க சொதப்புறாங்கன்னு போது அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதேதான் பேட்டிங்ல. இன்னைக்கு 20 பாலுக்கு அவர் 42 ரன் அடிக்கிறாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. மத்தவங்க யாரும் அந்த மாதிரி காம்பினேஷன் கொடுக்காதப்ப இது ரெண்டையும் நம்மளால காப்பாத்திக்க அவர்கிட்ட மேல நம்ம சொல்லிக்க முடியாது. ஆனா ஒரு கேப்டனா அவர் வந்து ஒரு சில நேரம் வந்து கொஞ்சம் சாலிடா இருக்கணும்ன்றது என்னோட ஒரு வேண்டுகோள். சேஞ்சஸ்ன்றது ரோஹித்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க உடனே நீங்க பாக்குறதுக்கான வேலைகள் நீங்க பார்த்துதான் ஆகணும்.
நீங்க போயிட்டு மார்க்கெட்ல நீங்க எது எடுக்கணும்னா நீங்க மெகா ஆக்ஷன் மால்ல தான் நீங்க இது பண்ணணும். மறுபடியும் ஒரு இது ட்ரேட் பண்றேன்னு ஏதாவது போய் போய் பண்ணீங்கன்னா இழப்பு கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். யாருமே ஈஸியாலாம் கொடுக்க மாட்டாங்க. என்னதான் ஒரு பிளேயர் வெளியே வரேன்னு சொன்னால் நீங்க அதுக்குன்னு ஒரு தலையை வச்சுதான் ஆகணும். அதனால கொஞ்சம் இப்போ அடுத்த வருஷம் ட்ரேடிங்ன்றது கஷ்டம். இருந்தாலும் சில விஷயங்கள் மும்பை வந்து மேனேஜ்மெண்ட் ரீசன்லயே நான் பாக்குறேன். லாயல்ட்டிக்காக மலிங்கா பும்ரான்னு சாரி மலிங்கா அவர் பொலாடுன்னு வச்சிருக்கிறாங்க. கிளிக் ஆகுதான்னு கேட்டா கிளிக் ஆகாத மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, பொலாடோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் இவங்க ரத்தர்ஃபோர்டுக்கு போயிருப்பாங்கன்றது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ட் ஏரியாவே இருக்கட்டும். பொலாட தனக்கான ரிசோர்ஸ் வந்து ரத்தர்ஃபோர்டுன்றத அவர் நம்பிதான் அவர் கொண்டு வந்திருக்கிறாருன்னு நம்ம வச்சுப்போம். பவுலிங்ல லசித் மலிங்கா எஃபெக்டிவா இருக்கிறாரா? அவரு பவுலிங் கோச்சா வந்ததுக்கு அப்புறம் போன வருஷத்துல இருந்து ஒண்ணுமே பெருசா கிளிக் ஆகல. மும்பை இல்ல நான் இந்த இடத்துல எடுக்க கஷ்டப்படுறாங்க. இல்ல இந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் 2 பவுலிங் கோச் வச்சிருக்காங்க. நீங்க அப்படியே மலிங்கா ஒரு கோச்சா ஒரு பவுலிங் கோச்சா நீங்க வச்சிருந்தீங்கனாலும் இன்னொரு பவுலிங் கோச் இருக்காரு. எல்லா டீமுக்கும் ஒரு பவுலிங் கோச் தான். அப்படி இருக்கும்போது மலிங்கா வந்து அவரோட இன்புட் ஒரு சைடு தராரு. பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் 2 கோச்சஸ் இருக்கும்போது ஐ திங்க் இந்த யூனிட் பெட்டரா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. எஸ், நான் அந்த லாயல்டி ஃபேக்டருக்கு நான் வரேன். நீங்க சொன்னது அது வந்து டீம்லயுமே எஃபெக்ட் ஆகுது. நீங்க இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமை மட்டும் நீங்க எடுத்துக்க வேணாம். மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் டீம் தோல்விக்கு காரணமும் அதுதான். நீங்க வந்து எம்ஐசியா இருக்கட்டும், SA20ல இருக்கட்டும், ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸுக்குள்ள போனாங்கன்னா அந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ்குள்ள மட்டும்தான் அவங்க வச்சுக்கிறாங்க. இந்த பிளேயர் நம்ம டீம் காட்டிட்டாங்கன்னா அடுத்தடுத்த சீசன்ல இவங்க மட்டும்தான். இதேதான் போல்ட்டும் இப்ப அதே தான் நடந்துச்சு. அதே இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்ல ஒரு 5-6 பிளேயர்ஸ் அப்படி வச்சுட்டாங்க. இப்ப இது போன மெகா ஆக்ஷனே நீங்க பாத்துட்டீங்கன்னா போல்ட்டை திரும்ப எடுத்தாங்க, நமந்திருக்கு திரும்ப அவங்க போன அன்கேப்டு பையா போனாங்க, அதெல்லாம் ஓகே. போல்ட்டை திரும்ப எடுத்தது ஒரு 7-8 பிளேயர் அப்படிதான் எடுத்தாங்க. WPL போனீங்க அப்படின்னா WPL போனீங்கன்னா அதே விஷயம் தான் நடந்துச்சு. இது ஒண்ணும் இல்ல, இப்போ 100s டோர்னமெண்ட் நடக்குது. 100s உமன்ஸ் டீம்ல இருக்கிற அதே அமிலியா கேரி, அதே ஹெய்லி மேத்யூஸ், அதே நிக்கோலா கேரி. உங்களுக்கு வேற பிளேயரே இல்லையா? நீங்க ஸ்கவுட் பண்ணி எடுத்தீங்க, ஒரு பிலீவ் பண்றீங்க. எல்லா பிரான்ச்சைசிக்கும் ஒரே பிளேயர் ஆடும் போது உங்களுக்கு ஓகே, அந்த மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே ஓகே தான். பட் ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு. நீங்க வந்து நம்ம பாக்குற கன்சர்ன் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் பாக்குறாங்களான்னு தெரியல. ஓவரால் த வேர்ல்ட் அவங்க அந்த ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸை வச்சே ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இப்ப போல்ட் எல்லா டீம்லயுமே இருக்காரு. டிம் டேவிட் இப்ப இதே மாதிரிதான் எல்லா டீம்லயுமே இருந்தாரு. பட் அவர் கிளிக் ஆகல, உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அங்க போய் விளையாண்டு இருக்காரு, எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. பட் நீங்க ஒரு இன்னைக்கு சொல்ற டிம் டேவிட் 2028ல ஒரு பெரிய தொகைக்கு இவங்க திருப்பி கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எஸ், இப்ப இல்ல அப்ப வந்து இப்ப இருக்க போல்ட் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதே மாதிரிதான், அதே லாஸ்ட் தான் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷன் டைனமிக்ஸ், அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லே வந்து வேற மாதிரி இருக்கும். யங்ஸ்டர்ஸ் எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், பிளேயர் எங்க இருந்தா எடுத்துட்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே வந்து அந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ் நம்ம இப்ப பார்க்க முடியல. அந்த ஒரு லாயல்ட்டி, நான் வந்து அந்த ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ்குள்ளேயே நான் போறேன், அவங்கள ட்ரஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறது செட் ஆக மாட்டேங்குது. வேர்ல்டு வைட் நம்ம எல்லா பிரான்ச்சைஸியும் மும்பை இந்தியன்ஸோடைய பிரான்ச்சைஸில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பார்ப்போம் இனி என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. பிளேயருக்கு எப்படி சொல்றது, இனி அடுத்த வர மேட்சஸ்ல சில பல சேஞ்சஸ், முக்கியமான சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பழைய மும்பை இந்தியன்ஸா இருந்தா OG 2013 2015 இங்க எல்லாம் இதை விட லோவா இருந்து அங்கிருந்து எந்திரிச்சு வந்திருக்கும். ஆனா அங்க வந்து நடந்த மேஜிக்ஸ் வந்து ஒரு ரிஸ்கான காலை எடுத்தாங்க, சில பல விஷயங்கள் மாத்தினாங்க. சச்சின் டெண்டுல்கரே பெஞ்ச்ல உட்கார வச்சவங்க. அப்படிப்பட்ட ஒரு மும்பை இந்தியன்ஸ், அப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட், அப்படிப்பட்ட ஒரு கோச்சிங் பேனல், ஸோ அபிஷியல்ஸ், அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறுச்சு அப்படின்னா இந்த பழைய மும்பை இந்தியன்ஸை நம்ம பார்க்கலாம். சச்சின், ரிக்கி பாண்டிங், கைரன் போலார்ட் இவங்களையெல்லாம் ரெஸ்ட் பண்ணிட்டு ஓகே இவங்க ஓகே முடிஞ்சிச்சு, இவங்க பேட்ல இருந்து ரன்ஸ் வரல, நம்ம பெஞ்ச்ல இருக்க மற்ற பிளேயர்ஸை வச்சு ரன்ஸ் அடிப்போம், பவுலிங் போடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இந்த மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்தா மட்டுமே கம்பேக்கை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நான் இதே டீமை வச்சு போறேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா கம்பேக் கிடையாது, பிளாஷ்பேக் மட்டும்தான். இன்னும் அந்த 5 கப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இருக்கணும். மற்ற டீம்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும்.
ஸோ பார்ப்போம் அடுத்த மேட்ச் என்ன கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு. அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் கூட ரெடியா இருந்துக்கோங்க. அதாவது தொடர்ந்து ஷெட்யூல் போட்டது யாரும் தெரியல. டாப்ல இருக்க 4 டீம் கூட இல்ல, பாப்போம் ஹோப் என்ன நடக்குது அப்படிங்கறத பாப்போம். டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா. மும்பை இந்தியன்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் 2020 ஃபைனல் 7-0. ஸ்ரேயாஸ் 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காப்ல. ஒரு கொடுமையான ஒரு ஸ்டாட் சொல்லவா? கேகேஆருக்கும் எம்ஐக்கும் 8-8 என்ன தெரியுமா? 11-25. ஆனா ஸ்ரேயாஸ் இருந்த அந்த வருஷம், ஸ்ரேயாஸ் மட்டும் இருந்த பீரியட்ல கேகேஆர் மும்பை இந்தியன்ஸ் 8-8, 4-0 இன் ஃபேவர் ஆஃப் கேகேஆர் 4 மேட்ச்ல. 11 மேட்ச் ஜெயிச்ச கேகேஆர், பஞ்சாப் வச்சு 2. எஸ், பாப்போம் அதெல்லாம் மாத்தி அமைக்கிறாங்களா அப்படிங்கறத அடுத்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நீங்க கூலிங் கிளாஸ் போட்டுட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். சச்சின் சாகா வந்து அவர் வந்து இன்ஜுரி ஆனதுனால அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அது வந்து அவரை இவங்க பெஞ்ச் பண்ணாங்கன்றத விட அவர் அன்பார்ச்சுனேட்டா இன்ஜுரி ஆகி அவரால் விளையாட முடியல. மத்தபடி ஒரு சில நேரம் பிரேவ் கால் எடுத்த ஆளுங்க தான், கேம்பிள் அதிகம் பண்ண ஆளுங்க தான். அந்த மாதிரி கேம்பிள் பண்ணி திருப்பி நான் இப்பயும் சொல்றேனே, இந்த டீமால திருப்பி போன வருஷம் மாதிரி கம்பேக் கொடுக்க முடியும். We have been in this situation many times and we have overcome this situation way more than time. மற்ற டீம்கள் எதிர்பார்க்காத விட பல நேரங்களில் நம்ம கம்பேக் கொடுத்திருக்கிறோம். இந்த தடவையும் கம்பேக் தருவோம், நம்புவோம். என்ன பண்றாங்கன்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம டீம் ஆள் தான். ஸ்டாப் ரைட்டிங் அஸ் ஆஃப், பீன் தேர், டன் இட் பிஃபோர் அண்ட் வி கண்டினியூ டு டூ இட் அப்படின்னு கைரன் போலார்டு ஒரு டைம் சொன்னாரு. இது எங்களுக்கு புதுசு இல்ல. அந்த ஒரு சிச்சுவேஷன் அனுபவிச்சவங்க தான் இப்போ டீம்ல மென்டராகவும் பேட்டிங் கோச்சாகவும் பவுலிங் கோச்சாகவும் இருக்காங்க. அவங்க டீமுக்கு பாஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன் ஸ்பார்க், எஸ், ஒரு சின்ன ஸ்பார்க் அது அடிச்சதுன்னா நிறுத்த முடியாது. we believe in you மும்பை இந்தியன்ஸ். 2022ல 8 மேட்ச் தோத்தக்கு அப்புறம் நாங்க பிலீவ் பண்ணோம். அடுத்த 6 மேட்ச் ஜெயிச்சு மற்ற டீம்ஸ் சொதப்பி அப்படி உள்ள போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட இருந்துச்சு. அதனால நீங்க எத்தனை மேட்ச் தோத்தாலும் we believe in you as a fan. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் இதே மாதிரி பண்ணியிருக்கீங்க. 2013 2014ல பண்ண மேஜிக் எல்லாம் எங்களுக்கு இன்னுமே பிலீஃபா இருக்கு. லைஃப்லயே அது வந்து ஒரு லெசனா இருக்கு எங்களுக்கு. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து திரும்ப மீண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஸோ தொடர்ந்து 3 தோல்வி தானே, இன்னும் சான்ஸ் இருக்கு நம்ம உள்ள வர்றதுக்கு. ஏகப்பட்ட சான்ஸ் இருக்கு இந்த லீக்ல. இனி வர எல்லா மேட்சஸுமே ஜெயிச்சாலும் நம்மளால 11 மேட்சஸ் வின் பண்ணி டாப் 2ல கூட பினிஷ் பண்ணுவோம். அந்த ஆட்டிடியூடு தான் ஒவ்வொரு மும்பை இந்தியன் ஃபேன்ஸுக்கும் இருக்கும். அந்த ஆட்டிடியூடு தான் எங்களுக்கும் இருக்கு. டீமுக்கும் அந்த ஒரு ஆட்டிடியூடு தான் இருக்கும். ஸோ நம்புவோம் அடுத்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு. இதோட நாங்க விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பிளே ஃபார் த பேட்ச், அவ்வளவுதான்.